நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. ஒரு வருஷம் ஆகுது. குழந்தை யாருக்கு வந்துச்சு யாருக்கு எப்போ வந்துச்சுன்னு தெரியல. என்னது? யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு? அந்த பொண்ணு குழந்தை பிறந்து எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணுக்கு குழந்தை பிறந்து. போன மாசம் இதே மாசத்துல சண்டே ஆயிடுச்சு மேடம். ஸ்டேஷன் மூலமா பிச்சு விட்டான். இப்போ இந்த வருஷம் அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பன்னு சொல்றான். நியாயமா? எவ்வளவு நாள் பழகினீங்க? 3ஆம் மாசத்துல இருந்து பழகம் மேடம். பழகினீங்கன்னா வெளியூர்லாம் போய் தங்கிருக்கீங்க? வெளியூர் தான் மேடம். சரிப்பா, ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு நடந்துச்சா இல்லையா? ஏன்டா எடுத்துட்டு சரி, எப்படி இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது? அதாங்க எனக்கும் தெரியல. போய் சொல்லக்கூடாது. என் மனசாட்சி தொட்டு நான் சொல்றேன் மேடம். ஒரு வருஷம் ஆகுது மேடம் பிரிஞ்சு. ஒரு வருஷம் மேலே இருக்கும். இப்ப குழந்தை பிறந்தது. இப்போ குழந்தை பிறந்து. உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். நீங்க உங்க சைடுல இருந்து எந்த தப்பும் பண்ணல? நான் எந்த தப்பும் பண்ணல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கல? இல்ல மேடம். ஏயா உன்ன மாதிரி நிலைமை வேற எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது. சரி, நீ இந்த பையன் கூட வெளியெல்லாம் போவியா? நான் போனேன், பீச்சுக்கு போனேன், கோயிலுக்கு இட்டுன்னு போனாங்க. அப்புறமா துணியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. சினிமா போவேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, அப்ப எப்படி குழந்தை பிறந்தது? எனக்கு 8 மாசம் கழிச்சா குழந்தை இருந்ததே தெரியும். 8 மாசம் ஆறது வரை உனக்கு தெரியாது? தெரியல. உன் வயிற்றுல குழந்தை இருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனீங்களா? நீங்க குடும்பமா போய் அவங்கள்ட்ட பேசுனீங்களா? இல்ல, பேசல. நீங்க அன்னைக்கு விட்டுருக்க கூடாதுல, போய் பேசியிருக்கணும்ல. வாஸ்தவமான பேச்சு. மீனா, என்கிட்ட உண்மையை சொல்லு. உனக்கு இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானா? வேற ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் கிடையாது? எனக்கு அப்படி சொல்றேன். அன்னைக்கு போய் அவங்க வீட்டுல போய் சொல்ல வேண்டியதானே, நான் மாசமா இருக்கேன், உங்க பிள்ளையோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன்னு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு டவுட்டா இருக்கு. நிச்சயமா எனக்கு டவுட்டா இருக்கு. நீ ஏதோ பூசி முழுற மாதிரி இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு? ஒரு வருஷம் மேல ஆகுது மேடம். போன வருஷம் தீபாவளி தான். அப்படியா? தெரியல மேம். சும்மா தெரியலன்னு தப்பிக்க கூடாது. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கிட்ட தெரியாத மாதிரி நடிச்சு காட்டுறேன். என்னம்மா உனக்கு பிரச்சனை சொல்லு. தீபாவளிக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க பிரிஞ்சிட்டீங்க இல்லையா? அப்புறம் எப்படி உனக்கு குழந்தை பிறந்துச்சு? எனக்கு தெரியல மேம். தெரியலன்னா விட்டுங்க, அப்படியே குறுகுறு பாத்துக்கிட்டே இருக்கீங்க. தெரியல சொன்னேன்னா கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. முட்டாளாக்க கூடாது எல்லாரையும். 13 மாசம் வயசுல குழந்தை வச்சுட்டு இருந்தியா நீ? அப்புறம் இங்க வந்து நாடா மாடுறியா? என்ன கேன பையன் நினைச்சா நீ? போய் பேசக்கூடாது. தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல பழிய போடக்கூடாது. என்ன நடந்தது உண்மையை சொல்லு. உனக்கு குழந்தை எப்ப பிறந்தது? 22. அப்போ 12 மாசம் ஆச்சு நீங்க 2 பேரும் பிரிஞ்சு. 12 மாசத்துக்கு அப்புறம் தான் உனக்கு குழந்தை பிறந்திருக்கு. எப்படி நீ அவர்தான் அப்பா சொல்லுவேன்? அம்மா பண்ணாரி அம்மா தாயே. யாருமே முட்டாள் கிடையாதுமா. 10 மாசம் தான் வயிற்றுல குழந்தை இருக்கும் தெரியும்ல. போன வருஷம் 11வது மாசமே நீங்க 2 பேரும் பிரிஞ்சாச்சு. அப்ப அந்த குழந்தை யாரோட? உண்மையை சொல்லல, மூக்குல ரத்தம் வருப்ப சொல்லு. நான் இவர் கூட தான் இருந்தேன், தவிர நான் யார் கூடயும் இல்லை. நான் ஓகேமா, நவம்பர்ல நீங்க பிரிஞ்சீங்கல்ல, அப்ப பிப்ரவரியில உனக்கு குழந்தை எப்படி வயிற்றுல வந்தது? அப்படி கேளு. தெரியாது. மறுபடியும் அதே பேசக்கூடாது. தெரியலன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. யாரு? வேலைக்கு போனேன் மேம். அங்க ஒருத்தங்க பேசுன பழகுன விட்டுட்டு போயிட்டாங்க. அடி ஆத்தி, என் தலையே சுத்துது. என்ன பேர் அவர்? அவர் பேர் சுரேஷ். சுரேஷ். அவனுக்கு தெரியுமா நீ மாசமா இருக்கன்னு? தெரியாது. ஏன் ஓடிட்டான்? தெரியல மேம். இப்போ அந்த சுரேஷ்ங்கிற பையனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால இன்னைக்கு ராத்திரியே நீங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிளம்புறீங்க. சுரேஷ கண்டுபிடிப்போம். அவ ஒத்துழைச்சா தான் சுரேஷ கண்டுபிடிக்க முடியும். எங்கம்மா இருக்கான் சொல்லு. மேன உனக்கு விபரமா சொல்லு. இது பாருங்க, அந்த சுரேஷ்ங்கிற பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நமது குழு சதீஷை தேடி விரைந்தது. பல இடங்களில் விசாரித்த பின் மீனாவின் தோழி மூலம் சதீஷை கண்டுபிடித்தோம். சதீஷ் நம்முடன் அவர்களது பெற்றோர்களோடு சேர்ந்து அரங்கிற்குள் வர சம்மதித்தார். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க. நீங்க ஏதோ கம்பெனில மேனேஜரா இருக்கீங்களே? ஃபைனான்ஸ் ஆபீஸ்ல வேலை செய்றேன். உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம்? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் அதிகமா இல்ல. உங்க ஃப்ரெண்டு எல்லா டீடைல்ஸும் உங்களை பத்தி சொன்னாரு. எனக்கு எல்லாம் தெரியும். மீனா யாரு? மீனா வந்து அதாச்சும் நான் வந்து
வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சரிங்க நான் பார்க்கலாமாண்ணா, சரி பார்க்கலாங்க அப்படின்னு. எதுக்கு தேவையில்லாம யாரோ உங்களை பார்க்கணும் சொன்னா நீங்க போறீங்க? சரி ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அவ்வளோ அக்கறை. சரி அவங்க ஃபோன் பண்ணாங்க இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு, சரி நான் போனேன். அங்க வர்றதுக்கு கரெக்டா 1/4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இந்த ரேடியோ தொடச்சு வைங்க மேடம். ஓகே. அன்னைக்கேவா? அன்னைக்கு. அதுக்கப்புறம் கூட்டின்னு போயிட்டு நான் வந்துட்டேன். சும்மா போயிட்டு வந்துட்டேன். எதையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு? சொல்றதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்கிட்டே உங்களால சொல்ல முடியல. என்னைக்கே உங்க வாயை திறந்து உங்ககிட்ட கேட்க முடியல. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. அந்த மாதிரி சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம ஏன் செய்யணும்? கேக்குறது எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நானு மாசு ஒரு 200 ரூபாய் கையில கொடுத்துட்டு நான் போறேன், இதுக்கப்புறம் நான் இங்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஓ அவ்வளவு சீப்பாக்கிட்டீங்க அத. உங்களை ஒரு நல்லவன்னு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா பக்கா ஜென்டில்மேன். அசிங்கம் பிடிச்சவனே, உன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக உறவுகளை கொச்சப்படுத்துறிய நாய். நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அடையாம வவுத்திரத்துல கலப்புற நீ கண்டினியூ பண்ணு. அவ பொண்ணுங்கிறதுனால, நீங்க ஆணுங்கிறதுனால அவ மேல அப்படி பழிய போடலாமா? என்னப்பா பண்ண சொல்ற? அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணாங்க. அன்னைக்கு போனீங்களா அவங்க வீட்டுக்கு செகண்ட் டைம்? செகண்ட் டைம் போனேன் மேடம். நல்ல பாலிசி. உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போயிட்டு என்ன பண்ணீங்க? போயிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் எப்படின்னு அப்படியே. என்னதான் டயர்ட் ஆனாலும் மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. எத்தனை முத்தம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு தெரியுமா? நாங்க தான் கொய்யா மரத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தோம்ல. நீங்க சும்மா போயிட்டு வந்தீங்கல்ல, அங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நீ சொல்றது புரியுது மேடம், 100% சொல்றேன். அந்த குழந்தை எந்த இல்ல. என்ன சொல்றீங்க? உங்க குழந்தைன்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆனா என்ன பண்ணுவீங்க? இது எனக்கு தெரிஞ்சாகணும். எப்படி மேடம் ஏத்துக்க முடியும்? நாங்க சொல்லி ஏத்துக்க வேண்டாப்பா. டெஸ்ட் எடுத்து அது ப்ரூவ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என்ன பண்ணுவீங்க அதுக்கு சொல்லுங்க. அப்புறம் தான் டெஸ்ட் எடுக்கணும். என்ன பண்ணுவீங்க? பேசாம நம்ம 2 பேரும் இங்கே கட்டி பிடிச்சு படுத்துருமா? அந்த பொண்ணை வர சொல்லுங்களேன். இவர் தானம்மா? இவர் தான். ஒரு வாரம் கழிச்சு என்ன லவ் பண்றேன்னு சொன்னாரு. எப்படி சொன்னாரு? இந்த ஆளை பார்த்தாவே ஏதோ அண்டாவை திருட்டிட்டு வந்த மாதிரியே திருட்டு முடிக்கிறானப்பா. இப்போ உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு அவர் தாலி கட்டி என் கூட இருக்கணும் மேடம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது முடியாது. என்கிட்ட பேசாதே தம்பி, அவளுக்கு பதில் சொல்லணும். நீ உங்ககிட்ட பழகும்போது தெரிஞ்சிச்சு நீ தப்பான பொண்ணு சொல்லிட்டு அப்படி நான் வரும்போது தப்பான பொண்ணு சொல்லு. நீங்க எப்படி அப்ப நீங்க தப்பான பையன் இல்லையா? வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்களும் தப்பான பையன் தானே, அதனால அவங்கள தப்பான பொண்ணுன்னு சொல்லாதீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், அந்த குழந்தைக்கு அப்பா நீங்கன்னா நீங்க பொறுப்பெடுத்துக்கணும், அந்த பொண்ணுக்கு தாலி கட்டணும். இது அந்த அம்மா சொன்னதா இல்ல நீயா டெவலப் பண்றியா? ஆனா இப்பவும் சொல்றேன் 100% அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்ல மேடம். சார் எப்படி தெரியும் உனக்கு? ஜாதகம் பாத்தீங்களா? குழந்தை பெற்றுட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாரு. அவர் சொல்றாரு, ஆமா நான் அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்களோட நெருங்கி பழகினேன்னு சொல்றாங்க. ஆமாப்பா? ஆமாமா ஆமாமா. ஆனா அந்த குழந்தை எந்த இல்லம்மா. எப்படி அதை சொல்ல முடியும்? தட் இஸ் பிராக்டிகலி நாட் பாசிபிள். எங்க பையன் அது மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டான். ஒரு நிமிஷமா கேளுங்க, அவர்கிட்ட பண்ணாரா இல்லையான்னு. ஏன் மூஞ்சிய கண்ணாடியில என்னாலேயே பார்க்க முடியலையே. பாவம் அந்த பொண்ணு என்ன எப்படி கண் கொண்டு பாக்கும்? அந்த பொண்ணோட நெருங்கி பழகினே இல்லையா மட்டும் சொல்லு. எப்ப தப்பு செய்துன்னு? 2 ஒரே ஒரு வாரம் தான். பாரு வீணா தகராறு பண்ணாம அவ கூட சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு. முடியாது. நீங்க அவங்க கூட நெருங்கி பழகினீங்களா இல்லையா? மார்ச் மாசம் பழகினீங்களா இல்லையா? அத சொல்லுங்க. ஆமா அது மட்டும் உண்மை. ஆனா அந்த குழந்தை எந்த இல்ல மேடம். என்னடா பேச்சு பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க அவங்க அந்த பொண்ணோட நெருங்கி பழகினீங்களா இல்லையா? 100% அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்ல மேடம். சின்ன பையன் நீ சபையில சமமா உட்காரத்தா கிட்ட முதல்ல என்ன? அந்த குழந்தை யாரோடன்னு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும். இந்த பையனோட குழந்தைன்னு அது ப்ரூவ் ஆச்சுன்னா நீங்க அந்த குழந்தைய அந்த பொண்ணை ஏத்துக்கணும். அந்த குழந்தை எந்த இல்ல மேடம். எங்க எம்மா சத்தியம் பண்ணு. சத்தியம். சப்போஸ் குழந்தை உங்களுதுன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நான் சொல்றேன். நீங்க சொல்ல வேண்டாம், உங்க அப்பா அம்மா சொல்லட்டும். சேர்த்துப்பீங்க. இவரோட குழந்தைன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா இந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிறேன், குழந்தைய ஏத்துக்கிறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே?